குளிர் இப்படி நாடி நரம்புகளை எல்லாம் வாட்டி வரைக்குது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? நீ சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீயும் அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை, அந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது. நீ அந்த இயேசுவோடு இருந்தவன் தானே? உன்னை அந்த ஆளோடு தோட்டத்தில் பார்த்திருக்கிறேனே. இயேசுவா? இல்லை இல்லை, நான் அந்த இயேசுவோடு இருந்ததே இல்லை. இயேசுவை யார் என்றே எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ இயேசுவே, இயேசுவே, உண்மை தெரியவே தெரியாது என்று மறுதளித்து விட்டது. உலக வரலாற்றில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை ஒரே இரவில் 3 நீதிமன்றங்கள் விசாரித்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கோ அதுவும் நிகழ்ந்தது. இயேசுவின் மேல் பொய்யான குற்றங்களை சுமத்தி முதலில் யூத தலைமை சங்கத்தினரும் பின் ஏரோது அரசனும் அதன் பின் உரோமை அரசின் பிரதிநிதியாயிருந்த பிலாத்துவின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டார் இயேசு. அன்புக்காக, உண்மைக்காக, நீதிக்காக குரல் கொடுத்த இயேசுவோ வெறி பிடித்த கயவர்களின் குற்றவாளி குண்டி தந்தையாம் இறைவனின் திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக கையளிக்கிறார் இயேசு. நீங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் என்ன? பார்த்தவர்களே, இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்கிறான். தன்னையே கடவுளின் மகன் என கூறிக்கொண்டு தேவதூசணமும் செய்கிறான். இவன் மக்கள் கூட்டத்தை தன் பக்கம் இழுத்துக் கொண்டு மாய வித்தைகள் செய்து அரசுக்கு எதிராக கலகத்தை தூண்டுகிறான். அரசர் நீங்கள் இருக்க இவன் தன்னையே யூதர்களின் அரசன் என்று கூறி குழப்பம் விளைவிக்கிறான். யூதர்களின் அரசன்? நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி சொன்னதால் கேட்கிறீரா? மக்களும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்களே, நீ அரசாட்சி செய்ய வந்தாயோ? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் பிடிபடாதவாறு என் காவலர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீ அரசன் தானோ? அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிமடுக்கிறார். உண்மையா? அது என்ன? இவனிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லையே. பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. நம்மிடம் 2 கைதிகள் உள்ளனர். ஒருவன் பரபாஸ், மற்றொருவன் இயேசு. யூதர்களின் அரசனாகிய இந்த இயேசுவை நான் விடுதலை செய்யட்டுமா? இவன் வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யும். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். யூத சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என கூறிக்கொள்கிறான். ஏன் பேசாமல் இருக்கிறார்? என்னோடு பேச மாட்டாயா?
உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பேசு. மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன். இந்த மனிதனை நான் என்ன செய்யட்டும்? பரபாசை நான் விடுதலை செய்கிறேன். இயேசுவை உங்கள் விருப்பப்படியே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனின் இரத்தப்பலியில் எனக்கு பங்கில்லை. இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளக்கும். ஐயோ ஐயோ, என்ன கொடுமை இது, என்ன கொடுமை. ஐயோ, என் நன்றி கெட்ட செயலால் ஒரு முத்தமருக்கு மரண தண்டனையா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆண்டவரே, நன்மையை தவிர வேறு எதையும் நினைத்திராத உமக்கு முள் கிரீடமா? ஐயோ ஐயோ, ஆண்டவரே ஆண்டவரே, புனிதமான உமது உடம்பில் எத்தனை எத்தனை கசையடிகள். ஐயோ 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 ஐயோ, துரோகம் செய்து விட்டேனே. சீடனாக என்னை அரவணைத்த உமக்கு துரோகம் செய்து விட்டேனே. ஐயோ, இனி எனக்கு விமோசனமே இல்லை, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஐயோ, அன்பின் முகத்தை களங்கப்படுத்தி விட்டேனே. ஐயோ ஐயோ, துரோகத்தின் சின்னமான நான் இனி எப்படி எப்படி உயிர் வாழ்வேன்? கூடாது, இனி நான் உயிர் வாழவே கூடாது, உயிர் வாழவே கூடாது, கூடாது கூடாது. வா யூதாஸ், வா என்னிடம் வா. நான் உனக்கு என் இடத்தை காட்டுகிறேன். வா யூதாஸ், வா வா, வந்துவிடு, வந்துவிடு. இதோ வந்து விடுகிறேன். சாவுதான் என் முடிவு. என் சாவை நானே தேடிக்கொள்கிறேன், நானே தேடிக்கொள்கிறேன். தேவமைந்தன் போகின்றான், தேவதூதன் போகின்றான். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான்.
சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி கொண்டு போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். கொடிய முள்ளால் மகுடமிட்டும் கொடுமை தாங்கி மைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். தேவபூமி தழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றான். காட்டை எடுத்தார் யூதரெல்லாம், அவன் தர்மம் விதைத்தான் பூமியெல்லாம். ஆணி அடித்தார் மேனியிலே, அன்பை விதைத்தான் பூமியிலே. கண்ணை இழந்த யூதர்களே, கர்த்தர் உம்மை காத்தருள்வார். பாவம் தீரும் என்கின்றார். பயமில்லாமல் தேவமைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். ஜீவ நாடகம் முடிந்ததென்று தேவமைந்தன் போகின்றான். தேவதூதன் போகின்றான். ஐயோ, என்ன கொடுமை மகனே! கொடூரமாய் கசையடிகள் பட்டு முள்முடியால் உன் முகம் களையிழக்க, அழகிய உன் மேனி முழுவதும் ரத்தம் வழிகிறது. இதற்காகவா நான் உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன்? மகனே, காலமெல்லாம் மக்களுக்காக நன்மை செய்த உனக்கா இந்த நிலை? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே. உன்னை இந்த கோலத்தில் பார்க்கும் போது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதடா மகனே. உலக மக்களை மீட்பதற்கு இந்த கொடிய வேதனையை நீ அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இந்த கொடுமையான சாவிற்கு நீ பலியாக வேண்டுமா? மகனே, மகனே, மகனே! அம்மா, என் விருப்பப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் நடக்கிறேன் தாயே. பலர் வாழ்வு பெற நான் ஒருவன் பலியாவதை நினைத்து கலங்காதீர்கள் அம்மா. நான் சிந்துகின்ற இரத்த துளிகள் என் மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை தூய்மையாக்கட்டும். தாயே, அம்மா, கல்வாரி என்னை அழைக்கிறது அம்மா. வருகிறேன் தாயே. மகனே, தாயும் சேயும் உறவாலே தேட
அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட, தாயும் சேயும் உறவாலே தேட, அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட, எனக்காகவோ எனக்காகவோ. இவன் தடுமாறுவதை பார்த்தால் கல்வாரி வரை தாங்க மாட்டான் போலிருக்கிறதே. வழியில் வேறு 3 தடவை விழுந்து விட்டான். இவன் சிலுவையை சுமக்க யாரையாவது கூப்பிடு. ஏய், இங்கே வா. யார் நீ? நானா? நான் சீரேனே ஊரான் ஆகிய சீமூன். நீ எந்த ஊராயிருந்தால் எனக்கு என்ன? இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். ஐயோ, நானா? வா இங்கே, இந்த சிலுவையை தூக்கு. தூக்கு. ஆண்டவரே, உம்மை வெகு தொலைவில் இருந்தே தரிசித்து வந்துள்ளேன். இன்று நீர்படும் வேதனைகளில் நானும் பங்கு பெற, உமது துயரத்தை நானும் பகிர்ந்து கொள்ள நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். சீமோனே, உலகம் உள்ளவரை உன் பெயர் என்றென்றும் நிலைத்து நிற்கும். எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க, சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க, சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ எனக்காகவோ.